அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு இன்சைட் என்னை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பாடசாலை கல்வியை தவறவிட்டவர்களுக்காக மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தினை வழங்கி கல்வி புலத்தோருடன் அவர்களையும் இணைத்துக் கொள்வதற்காக வாழ்க்கைக்குரிய கல்வியை வழங்கும் நிகழ்ச்சி திட்டமாக தேசிய கல்வி நிறுவனத்தின் திறந்த பாடசாலை நிகழ்ச்சி திட்டம் அமைந்திருக்கின்றது. அது என்ன திறந்த பாடசாலை? அனைவருக்கும் கல்வி என்கின்ற கொள்கையின் அடிப்படையிலே காலத்தை கற்க தவறியவர்களுக்காக மீண்டும் ஒரு கற்றல் வாய்ப்பினை வழங்குவதற்காக கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கின்றன என்று கூறுபவர்கள்தான் எங்களுடைய திறந்த பாடசாலை அலகு பிரிவினர். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே திறந்த பாடசாலையினுடைய விவரங்களை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்களுடன் இணைந்து கொள்கிறார்கள் திறந்த பாடசாலை அலகு பிரிவின் பிரிவு தலைவர் திரு சரவணமுத்து துணைசிங் அவர்கள். அவர்களுடன் இணைந்து கொள்கிறார்கள் உட்படுத்தல் கல்வித்துறையின் முதுநிலை விரிவுரையாளர் திருமதி வினிதாயினி பிரபாகரன் அவர்கள். அவர்களுடன் இணைந்து கொள்கிறார் தேசிய கல்வி நிறுவனத்தின் நிறுவன அபிவிருத்தி துறையின் விரிவுரையாளர் திரு முருகேசு வரதராஜன் அவர்கள். தேசிய கல்வி நிர்வாகத்திலே திறந்த பாடசாலை அலகு பிரிவினர் சிறப்பாக தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த திறந்த பாடசாலை என்பது இன்று உலகளாவிய ரீதியிலே ஒரு பேச பொருளாக இருக்கின்றது. அதுவும் இலங்கையை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், பல்வேறு அனர்த்தங்களால் போர்களால் பாதிக்கப்பட்ட பல மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு காரணங்களால் குடும்ப சூழ்நிலைகளால் தங்களுடைய கல்வியிலே இடைநிறுத்தி இருக்கின்றார்கள். இத்தகைய மாணவர்களை நாங்களும் கைவிட்டுவிடலாகாது என்கின்ற அந்த தாற்பயத்துடன் இந்த திறந்த பாடசாலை அலகானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இன்று திறந்த பாடசாலை அலகினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். முதலிலே திறந்த பாடசாலை அலகு பிரிவு தலைவர் திரு துணைசிங் அவர்களே, திறந்த பாடசாலை என்றால் என்ன, அல்லது ஓப்பன் ஸ்கூல் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம், அப்படி என்றால் என்ன என்பது தொடர்பாக சற்று பயனாளிகளுக்கு விளக்கமாக கூற முடியுமா? திறந்த பாடசாலை என்பது பல்வேறுபட்ட காரணங்களினால், அதாவது வறுமை, பொருளாதார நிலைமைகள், இது போன்ற பல்வேறுபட்ட காரணங்களினால் முறை சார்ந்த கல்வியை தவறவிட்டவர்களுக்கு மீளவும் கல்வியை வழங்குவதற்காக தேசிய கல்வி நிறுவனத்தினால் அமுல்படுத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம். இங்கே நாங்கள் முக்கியமாக குறிப்பிட வேண்டும், இன்றைய காலகட்டத்தில் நீட் என்று சொல்லப்படுகின்ற நாட் இன் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஓ ட்ரைனிங், அதாவது தொழிலில் ஈடுபடாதவர்கள், பாடசாலைக்கு செல்லாதவர்கள், ஏதாவது ஒரு பயிற்சியிலாவது பங்கு பெற்றாத நபர்களுக்கு மீளவும் கல்வியை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்காக தேசிய கல்வி நிறுவனத்தில் நிறுவப்பட்டுள்ள ஒரு விசேட பிரிவு என்று சொல்லலாம். இதன் செயற்பாடுகள் முறை சார்ந்த கல்வியை தவறவிட்டவர்களுக்கு மீளவும், அதாவது இரண்டாவது வாய்ப்பாக கல்வியை வழங்குவதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நோக்கமே எந்த ஒரு மாணவனும் கல்வியை இழந்துவிடக்கூடாது. எனவே தொடர்ச்சியான அவனுடைய கல்வி வாழ்நாள் கல்வியாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் கூற வேண்டும். வினிதாயினி அவர்களே, இந்த திறந்த பாடசாலை தேசிய கல்வி நிறுவனத்தில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? அவர்கள் அதற்கான நோக்கங்கள் என்ன? துறை தலைவர் கூறியது போல இந்த திறந்த பாடசாலையினுடைய ஆரம்பத்தை பற்றி பேசுவோமாக இருந்தால், உண்மையிலே இந்த திறந்த பாடசாலையானது முறைசார் கல்வியினை பயில்வதற்கு தவறிய பயிலுனர்களுக்காக, அவர்கள் எங்களுடைய நாட்டிலேயோ சமூகத்திலேயோ இவர்கள் ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் தான் காணப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை கருத்தில் கொண்டு அன்றைய காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த மேதகு ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அம்மையார் அவர்கள் 2005ஆம் ஆண்டில் எமது தேசிய கல்வி நிறுவனத்தினுடன் இணைந்து இந்த செயற்திட்டத்தை திறந்த பாடசாலை என்ற பெயருடன் ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. இதுதான் எங்களுடைய ஆரம்பம் பற்றி கூறுவதாக இருந்தால் கூறலாம். அது ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும்
2007ஆம் ஆண்டில் தான் ஒரு முறைசார் வகையில் இந்த செயற்பாடுகளை எடுத்து செல்வதற்கு எங்களுக்கு தேசிய கல்வி நிறுவனத்துக்கு முடியுமாக இருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த செயற்பாடுகள் மிகவும் வெற்றிகரமான முறையில் நாங்கள் எங்களுடைய நிறுவனம் எடுத்து செல்வதை நாங்கள் இதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆமாம், நீங்கள் குறிப்பிடுவது போல் மாணவர்கள் சற்றும் வழிதவறி சென்று விடாமல் வைத்திருப்பதற்கு இந்த கல்வி என்பது முக்கியமான ஒரு பாதையாக இருக்கின்றது என்று கூட நாங்கள் சொல்லலாம். அந்த வகையிலே இந்த ஆர்வம் சிறப்பாக இருக்கின்றது. இதனுடைய நோக்கங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது? உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டது போல மீளவும் கல்வியை வழங்குவதற்காகத்தான் இந்த திறந்த பாடசாலை அலகு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக பல்வேறுபட்ட காரணங்களினால் கல்வியிலிருந்து இடைவெளிக்கு செல்வோர், அது ஆரம்ப நிலையிலிருந்து இடைவெளிக்கு செல்லலாம், ஆரம்ப கல்வியிலிருந்து அல்லது இடைநிலை பிரிவிலிருந்து இடைவெளிக்கு செல்லலாம். அவ்வாறான மாணவர்களுக்கு பாடசாலை கல்வியை தவறவிட்டவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் சொல்லலாம், பல்வேறுபட்ட நோய் நிலைமை காரணமாக கல்வியில் ஈடுபட முடியாதவர்களுக்காக ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அதைவிட அங்கவீனம் அடைந்த, அதாவது நாங்கள் இங்கே சொல்ல சிறப்பு தேவையுள்ள பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு ஒன்று இருக்கின்றது. மேலும் இது போன்ற பல்வேறுபட்ட காரணங்கள், இங்கே நாங்கள் வீதிச்சிறார்கள் என்று சொல்லலாம், அல்லது நோய் நிலைமையினால் தற்காலிகமாக கல்வியினை தொடர முடியாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது இங்கே மிகவும் குறிப்பிட வேண்டும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால் கல்வியை விட்ட யாவருக்கும் கல்வியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே திறந்த பாடசாலை அலகு நிறுவப்பட்டுள்ளது. மிகவும் சிறப்பான விடயம். ஏனென்று சொல்லி சொன்னால் கல்வியை நாங்கள் சில வேளைகளில் இடைநிறுத்தி விடுவோம். ஆனால் காலம் போகும் பொழுது எங்களுக்கு அந்த கல்வியினுடைய அருமை புரிகின்ற பொழுது அதனை எவ்வாறு தொடர்வது என்பது தொடர்பாக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருப்போம். அவ்வாறே நீங்களும் இருப்பீர்கள். உங்களுக்கு இது ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக இருக்கும் என்று நாங்கள் கண்டிப்பாக நம்புகின்றோம். அந்த வகையில் இந்த திறந்த பாடசாலையிலே எத்தனை வயதுக்கு உட்பட்டவர்கள் அல்லது எத்தனை வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த பாடசாலையிலே கற்க முடியும், எங்கேயெல்லாம் இந்த உங்களுடைய நிலையங்கள் அமைந்திருக்கின்றன என்பதையும் சற்று நீங்கள் விளக்கமாக கூறினால் பயனாளிகளுக்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது முக்கியமாக இங்கே வயதில் என்று சொல்லும் பொழுது இலங்கையிலே தற்பொழுது காணப்படுகின்ற சட்ட சூழ்நிலைகளுக்கு அமைய 16 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்கின்றது. எவ்வாறாயினும் பல்வேறுபட்ட காரணங்களினால், கலாசார நிலைமைகளினால் இதைவிட குறைந்த வயதுடைய மாணவர்களும் ஒரு சில பேர் இதில் கல்வி கற்றற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதாவது எல்லோருக்கும் இதுக்கான, அதாவது உண்மையில் சொல்ல போனால் கற்பதற்கான வாய்ப்பு எல்லாருக்கும் திறந்து விடப்படுகின்றது. உண்மையிலே எங்களுடைய இலக்கு குழு என்று சொல்லும்போது 16 வயதுக்கு மேற்பட்ட உச்ச வயதில் இங்கே நிர்ணயிக்கப்படவில்லை. ஆகவே யாவருக்கும் கல்வியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இது. அனைவருக்கும் கல்வி என்ற எண்ணக்கருவின் கீழ் பேண்தகு அபிவிருத்தியின் 4வது குறிக்கோளை எட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 4 படி எட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாகவே இங்கு பார்க்கப்படுகிறது. ஆமாம், இந்த பிராந்திய நிலையங்கள் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். அதாவது பிராந்திய நிலையங்களினூடாகத்தான் உங்களுடைய கல்விகள் கற்று செயற்பாடுகள் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பிராந்திய நிலையங்களுக்கு மாணவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது பதிவிட ஒழுங்குகள் செய்து வைத்திருக்கின்றீர்களா, அல்லது அவர்கள் நாளாந்தம் அந்த வகுப்புகளுக்கு சமூகம் அளித்துத்தான் செல்ல வேண்டுமா? அதாவது இங்கே மிக குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விடயம், நாங்கள் பல்வேறுபட்ட நிறுவனங்களில் இணைந்து தான் இந்த பணியினை மேற்கொள்கின்றோம். உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் சமூக சேவைகள் திணைக்களம், சிறுவர் நன்னடத்தை பிரிவு, மற்றது சுகாதார திணைக்களம், இது போன்ற பல்வேறுபட்ட நிறுவனங்களும் இதில் பங்குபெடுக்கின்றன. அந்த நிறுவனங்களில் காணப்படுகின்ற தங்குமிட வசதிகள் அல்லது வதிவிட வசதிகளுடன் கூடிய சில அமைப்புகளும் காணப்படுகின்றது. அதே நேரம் அன்றாடம் குறிப்பிட்ட இடத்துக்கு வருகை தந்து கற்கக்கூடிய வாய்ப்பும் இங்கே அளிக்கப்படுகின்றது. அதாவது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கான தங்குமிடம் வசதி வழங்கப்படுகின்றதோ அல்லது சாதாரண பாடசாலைகளின் பாடசாலை நேரங்களை தவிர்ந்த சந்தர்ப்பங்களில் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதற்காக 22 நிலையங்கள் தற்பொழுது காணப்படுகின்றது. இது ஒவ்வொரு வருடமும் இருக்கின்ற நிலைமைகளை அனுசரித்து புதிதாக பல நிறுவனங்கள் உருவாக்கப்படலாம், பல்வேறுபட்ட நிலையங்கள் உருவாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆமாம், நீங்கள் கூறுவதிலிருந்து பாடசாலை நேரம் தவிர்ந்த ஏனைய நேரங்களில் தான் இந்த சிறப்பான வகுப்புகள் இடம்பெறுகின்றன, அப்படித்தானே? உண்மையிலே இங்கே நீங்கள் குறிப்பிட மிக முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டும்,
இந்த பாடசாலை நேரம் என்று சொல்லப்படுகின்றது பாடசாலைகளில் நடைபெறும். அதாவது நாங்கள் அந்த நிலையங்களாக, அதாவது லொக்கேஷனாக ஒரு பாடசாலையை தெரிந்தெடுத்திருப்போமாக இருந்தால் அந்த பாடசாலை நேரத்திற்கு பிறகுதான் இங்கே நடத்த முடியும். ஏனால் காலை அந்த குறிப்பிட்ட கால வேளையில் முறை சார்ந்த கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அவ்வாறான நிலையங்களை நாங்கள் பிற்பகல் 1:30 பிறகுதான் ஆரம்பிக்கலாம், அல்லது சனி ஞாயிறு நாட்களில் வழங்கலாம். இதை தவிர சில நிலையங்கள் காணப்படுகின்றது. உதாரணமாக சமூக சேவைகள் திணைக்களம், மற்றது சிறுவர் நன்னடத்தை பிரிவுகளை சார்ந்த நிறுவனங்கள். அப்போ இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு காலை வேளையிலும் இந்த வகுப்புகள் நடைபெறலாம். உங்களுக்கு எந்த நிலையங்களில் எவ்வாறான வகுப்புகளை தொடர விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிவு செய்து கொண்டு அந்த நிலையங்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வினிதாயினி அவர்களே, இந்த பாடநெறிகள் இவை எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது எவ்வாறு இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பது தொடர்பாக சற்று விளக்கமாக நீங்கள் கூறினால் பயனாளிகள் இதனை தெரிந்து கொள்வார்கள். பாடநெறிகளை பற்றி சற்று நாங்கள் விளக்கமாக பார்ப்போமாக இருந்தால், இந்த பயனாளிகளுடைய திறன்மைகள், அவர்களுடைய இயலுமைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பாடநெறிகள் நாங்கள் பிரிவுகளாக பிரித்திருக்கின்றோம். முக்கியமாக 5 பாடநெறிகள் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதில் முதலாவது தான் எழுத்தறிவு தொடர்பான பாடநெறி. அதாவது எழுத்து எதுவுமே தெரியாத நபர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பாடநெறி ஒன்று. அதே போல ஆரம்ப பாடநெறி ஒன்று இருக்கின்றது. இது 2 மொழிகளிலேயும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். சிங்களம், தமிழ் ஆகிய 2 மொழிகளிலேயும் இது நடாத்தப்படுகின்றது எல்லா பிராந்திய நிலையங்களிலும். அதே போல 3வதாக இடைநிலை பாடநெறி காணப்படுகின்றது. இதுவுமே 2 மொழிகளிலேயும் நடாத்தப்பட்டு வருகின்றது. 4வதாகத்தான் காணப்படுகின்ற பாடநெறியாக தொழில் திசைமுகப்படுத்தல் பாடநெறி காணப்படுகின்றது. இதுவும் ஒவ்வொரு நபர்களுடைய இயலுமைகளும் அவர்களுடைய விருப்பங்களையும் அடிப்படையாக கொண்டு இது நடாத்தப்பட்டு வருகின்றது. அதே போன்று 5வது பாடநெறியாக காணப்படுவதுதான் தேவையை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்ற பாடநெறி இருக்கின்றது. இது 5ம் மிக முக்கியமாக எங்களுடைய நிறுவனத்தின் திறந்த பாடசாலையினால் நடத்தப்படு வருகின்ற பாடநெறிகளாக இருக்கின்றது. இதனை தவிர 2 பாடநெறிகள் அண்மையிலே நடத்த கொண்டு வருகின்றோம். அதுதான் ஒன்று வலுப்படுத்தலும் வளப்படுத்தலுமான ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்கின்றது. பாடநெறி என்பதை விட இது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இது 7 அமர்வுகளை கொண்ட 21 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போலதான் 7வது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி 3 நாட்கள் அமைந்த 3 நாட்களை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இது அமைகின்றது. இவைதான் எங்களுடைய இந்த திறந்த பாடசாலையில் செய்கின்ற நாடு பூராகவும் நடத்தப்பட்டு வருகின்ற பாடநெறிகளுடைய விளக்கங்களாக கூற முடியும். இந்த மத்திய நிலையங்களிலே நடத்தப்படுகின்ற இந்த பாடநெறிகள் எவ்வாறான முறைகளிலே, அதாவது நேரடியாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்களா அல்லது தொலை கல்வி மூலமாக கற்றுக்கொள்கிறார்களா, அது தொடர்பான சற்று விளக்கமாக கூறுங்களேன். உண்மையிலே எங்களுடைய முதுநிலை விரிவுரையாளர் திருமதி வினிதாஞ்சனி குறிப்பிட்டது போல இங்கே 7 வகையான நிகழ்ச்சி திட்டங்கள், அதாவது பிரதானமாக 5 பாடநெறிகளும் அதற்கு மேலதிகமாக வளப்படுத்தலும் வலுப்படுத்தலுக்குமான நிகழ்ச்சி 21 மணித்தியாங்களை கொண்டதாகவும், விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி அனளவாக 9 மணித்தியாலங்கள் அல்லது 3 நாட்களை கொண்டதாகவும் அமையப்பெறுகின்றது. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால், இந்த வளப்படுத்தலும் வலுப்படுத்தலும் பாடசாலைகளை மையங்களாக கொண்டு, அதாவது உண்மையிலே இலங்கையிலே இடைவிலகி செல்லுகின்ற மாணவர்கள் ஆரம்ப நிலையிலோ அல்லது இடைநிலையிலோ தான். இலங்கையில் அதிகமான மாணவர்கள் இடைவிலகி செல்வது இடைநிலை பிரிவுகளில். அவர்களுக்கு இடைவிலகி சென்றாலும் கற்பதற்கான வாய்ப்புகள், கற்பதற்கான கதவுகள் இன்னும் மூடப்படவில்லை, திறக்கப்பட்டே இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக பாடசாலை மட்டத்தில் நாங்கள் இதனை எடுத்து செல்கின்றோம். இவ்வாறாக தற்பொழுது கற்றுக்கொண்டிருக்கும், அதாவது சாதாரண தரம் உயர்தரம் கற்றுக்கொண்டிருக்கின்ற 3500 மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி திட்டம் செய்யப்படுகின்றது. அதே வேளை இன்னும் சொல்ல வேண்டும், அந்த விழிப்புணர்வு என்று சொல்லப்படுகின்றது வயது வந்தவர்கள் மற்றும் குடும்பத் தலைவிகள் மற்றும் வெளிநாட்டுகளுக்கு வேலை வாய்ப்புகளை செல்வதற்கு அண்மை கால நடைமுறை விடயங்களை மேலும் விளங்கப்படுத்துவதற்கு அல்லது நடைமுறை அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கான தீர்வுகளாக சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உதாரணமாக நான் சொன்னால் அண்மை காலத்தில் இலங்கையில் மிகவும் பூதாகரமாக
பேசப்படுகின்ற டெங்கு நோய் சம்பந்தமாகவும் அல்லது சிக்குன்குனியா சம்பந்தமாகவோ அல்லது நடைமுறையில் உள்ள அந்த போதை வஸ்து பாவனைகள் மற்றது அவர்கள் எவ்வாறு சுகாதாரமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் இங்கே விளக்கம் அளிக்கப்படும். அதே நேரத்தில் முக்கியமாக நீங்கள் கேட்டது போல இந்த 22 மத்திய நிலையங்களின் ஊடாக தற்போது இருக்கின்ற 22 மத்திய நிலையங்களில் என்ன செய்யப்படுகின்றது, இவர்கள் எவ்வாறான கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கேட்டிருங்கள். சாதாரணமாக இவர்கள் இந்த திறந்த பாடசாலைகளின் ஊடாக தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய தேவைகளை அறிந்து, அதாவது இவர்களுக்கு தேவை பற்றிய ஆய்வு ஒன்று இருக்கின்றது. அந்த தேவை பற்றிய ஆய்விலே அவர்களுக்கு கண்டறியப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட்டு பாடநெறிகள் வடிவமைப்பதன் ஊடாக அவர்கள் தேவையானவற்றை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் காப்போத்த சாதாரண தரம் உயர்தர பரீட்சைகள் தொடர்பாகவும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அப்படியாயின் உங்களுடைய இந்த கல்வியை கற்பதனூடாக, இந்த கற்கை நிலையங்களூடாக அவர்கள் கல்வியை தொடர்வதனூடாக, அதாவது இந்த பரீட்சை OLAL என்கின்ற இந்த பரீட்சையிலே அவர்கள் பரீட்சைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியுமா அல்லது அந்த பரீட்சைகளை அவர்கள் மேற்கொள்ள முடியுமா? உண்மையிலே ஒரு இலக்கு குழு என்று சொல்லப்படுற நேரம் சாதாரணமாக சாதாரணதர பரீட்சைகளிலே சித்தியடைய தவறுகின்ற மாணவர்களுக்கான ஒரு மீளம் ஒரு வாய்ப்பு என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் சித்தியடைய தவறிய பாடங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான விசேட வகுப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். அதாவது இப்போ அண்மை காலங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது சாதாரணமாக இலங்கையில் 71% மாணவர்கள் சாதாரண தரத்தில் சித்தியடைகின்றார்கள். 29% மாணவர்களுக்கான தொடர்ந்து உயர்தர வகுப்புக்கு செல்வதற்கான நிலைமைகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவ்வாறான மாணவர்களும் உயர்தரத்தை கற்பதற்கோ அல்லது மாற்று வழிகளில் வேறு ஏதாவது தொழிற்சார் கல்வியை மேற்கொள்வதற்காகவும் வழிகாட்டல் இங்கே இடம்பெறுகின்றது. உண்மையிலே இந்த சாதாரணதர மாணவர்களை தங்களை இங்கே தயார்படுத்தி அதற்கு பிறகு பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்படுகின்ற பொது பரீட்சைக்கு அவர்கள் தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக தோற்ற முடியும். அதே நேரத்தில் இங்கே நாங்கள் உயர்தர மாணவர்களுக்காக விசேடமாக எந்தவித பாடநெறிகளும் தற்பொழுது இல்லை. எவ்வாறாயினும் இந்த சாதாரண தரம் வரையிலாக கற்று அரச பரீட்சைகளில் தோற்றுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அளிக்கப்படுகின்றது. மிகவும் சிறப்பான ஒரு விடயம். திருவரதன் அவர்களே, இந்த மொழியூல்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன, இந்த மொழிகளிலே அவை தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பாக நீங்கள் குறிப்பிட முடியுமா? ஆமாம், நீங்கள் கேட்டது நல்லதொரு கேள்வி. இன்றைய கல்வி முறையிலே நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் தெரியும், மொழியியல் முறைமை பின்பற்றப்படுகிறது. இந்த மொழியியல் முறைமை என்பது 21ஆம் நூற்றாண்டிற்கேற்ற வகையிலே இந்த பாடசாலை கல்வியை விட்டு விலகியவர்கள் அல்லது அதாவது வறுமை நிலையிலே உள்ளவர்கள் அல்லது தொழிலில் உள்ளவர்கள் அல்லது சுய தொழிலில் உள்ளவர்கள் இவர்கள் சிறந்ததொரு தேர்ச்சி மட்டங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இலக்கிய அடிப்படையாக கொண்டுதான் இந்த திறந்த பாடசாலை பிரிவு என்பது இந்த தேசிய கல்வி நிறுவனத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு வேண்டிய சகல திறன்களையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஓர் அவாவோடு நாங்கள் அவர்களுக்கான சுய கற்றல் வடிவம் சார்ந்த கையேடுகளாக அந்த முடிவுகளை நாங்கள் வடிவமைத்து அவர்களுக்கு வழங்குகின்றோம். இங்கே உள்ள முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், அவர்கள் இங்கே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் 6-7 கற்கை நெறிகள் இங்கே இருக்கிறது, பாடநெறிகள் இருக்கிறது. இதிலே முக்கியமானது எழுத்தறிவு பாடநெறி. இந்த எழுத்தறிவு பாடநெறியை பற்றி எழுத்தறிவு பாடநெறியை நான் கொஞ்சம் குறிப்பிட வேண்டும். இன்றைக்கு தெற்காசிய நாடுகளிலேயே முதலாக தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு எழுத்தறிவு பாடநெறி திட்டம் ஒன்று எங்களுடைய திறந்த பாடசாலையிலே 2024 ஜூன் மாதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மிகவும் ஒரு விரும்பக்கூடிய ஒரு விடயம், எல்லாராலையும் பாராட்டப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே இந்த கற்கை நெறிகளுக்கு எல்லாம் சுய கற்றல் மூலம் அவர்களை தூண்டுகின்ற அல்லது பிரயோக ரீதியிலே அவர்களை பயன்படுத்துகின்ற ஒரு கற்கை நெறிக்கான ஒரு சுய மொடியூல்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆரம்ப நெறி மற்றும் இடைநிலை பாடநெறி மற்றும் இந்த வலுவூட்டல் வளப்படுத்தல் செயல் நிகழ்ச்சி முறைமைகள், விழிப்பூட்டல் நிகழ்ச்சி பாடநெறிகள் போன்ற அனைத்திற்கும் அவர்களுக்கு வேண்டிய ஆளுமைகள், அவளுடைய தேர்ச்சிகள், அவளுடைய மனநிலைகள், அவளுடைய எதிர்கால வாழ்வுக்கான அனைத்து திறன்களும் அவர்களுக்கு இந்த கற்கை நெறிகளூடாக ஊட்டப்படுகிறது. சுயமான சிந்தனைகளுக்கும் சுயமான செயலாற்றுகளுக்கும் அவர்களை வழிப்படுத்துகின்ற வகையிலே நாங்கள் இந்த கையேடுகளை, இந்த சுய கற்றல் முடிவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் எங்களுடைய இந்த திறந்த பாடசாலை
பிரிவினுடைய மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. சிறப்பாகவே நீங்கள் இதனை வடிவமைத்திருக்கின்றீர்கள். உண்மையில் பயனாளிகளுக்கு இது மிகவும் சிறப்பான விடயமாக இருக்கும் என்று நாங்கள் கண்டிப்பாக நம்புகின்றோம். இப்பொழுது பயனாளிகளிடம் ஒரு கேள்வி இருக்கும். நாங்கள் பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது சீருடையுடன் தான் சென்றிருக்கின்றோம் என்று சென்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எவ்வாறான சீருடையுடன் இந்த உங்களுடைய கற்கை நிலையங்களுக்கு வர வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களிடம் ஒரு வினா இருக்கும். அதே போன்று இந்த பாடநெறிகளுக்கு கால எல்லைகள் ஏதாவது இருக்கின்றதா? இந்த குறிப்பிட்ட பாடநெறியை நீங்கள் தெரிவு செய்தால் இவ்வளவு காலம் இதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஏதாவது கால எல்லைகளை வினிதாயினி அவர்களே உங்களால் சற்று பயனாளிகளுக்கு கூறிக்கொள்ள முடியுமா? பாடநெறிகள் தொடர்பாக பார்ப்போமானால் இந்த பயனாளிகளுடைய இயலுமைகள் அவர்களுடைய திறன்களை அடிப்படையாக கொண்டுதான் அவர்களுடைய பாடநெறிக்கான காலைகள் வரையறுக்கப்படுகின்றது. இவ்வளவு காலத்துக்குள் தான் என்றதல்ல இந்த கற்கை நெறி. ஒவ்வொரு தனிநபர்களும் அந்த முறைசார் கல்வியிலிருந்து விலகிய அல்லது தவறவிட்ட இந்த நபர்கள் அவர்களுடைய இயலுமைகள், அவர்களுடைய ஆளுமைகள், அவர்களுடைய விருப்பங்கள், தேவைகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த இடத்தில் சற்று கடினமானது காலத்தை வரையறை செய்து இந்த நபருக்கு இவ்வளவு காலத்தில் தான் இதை முடிக்கலும் என்று சொல்ல முடியாது. ஆகவே அவருடைய தனிப்பட்ட அந்த இயலுமைக்கு ஏற்பத்தான் இந்த கற்கநெறிகளை அவர்கள் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே அவர் எந்த இடத்தில் இதற்கான பயிற்சிகள் எல்லாமே நாங்கள் இந்த பிராந்திய மத்திய நிலையங்களில் இயங்குகின்ற ஒவ்வொரு நிலையங்களுக்கும் உரிய மேற்பார்வை அல்லது இதற்கு உரிய நபர்களுக்கு நாங்கள் இதனை பயிற்றுவிப்பாளர்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இது தொடர்பான பயிற்சிகள். அதன் போது அந்த நபர்கள் அந்த பயனாளிகளுடைய இயலுமைகளை அடிப்படையாக கொண்டுதான் அந்த காலத்தை வரையறை செய்யலாம். அதே போல தான் நீங்கள் கேட்டது போல இவர்களுக்கென்று நாங்கள் தனியாக ஒரு சீருடை ஒன்று வழங்கப்படுவதில்லை. அவர்களுக்கு இலகுவாக பொருத்தமான ஆடைகள் மட்டுமே இந்த இடத்தில் நாங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ரிக்வெஷனாக இருக்கும். பொருத்தமான ஆடைகள் அணிந்து அவர்கள் இந்த கற்கநெறியை பாடநெறிகளை பயில்வதற்கு முடியுமாக இருக்கும். உண்மையில் இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே மிகவும் வயது வந்தவர்கள் கூட இன்று கற்கை நெறிகளை தொடர்ந்து தங்களுடைய வாழ்வியலை எடுத்து செல்கின்ற நடைமுறையினை நாங்கள் பார்க்கின்றோம். முன்பு போலல்லாமல் இந்த இடைவிலகினவர்கள் அல்லது சில வேளைகளில் பெண்கள் திருமணத்தின் நிமித்தமாக தங்களுடைய கற்கைகளை தொடர முடியாமல் போனவர்கள், பல காரணங்களினால் விலகினவர்கள் அனைவரும் மீண்டும் தங்களுடைய கற்கைகளை தொடர்ந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே உங்களுடைய திறந்த பாடசாலை என்பது அவ்வாறானவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்றுதான் நான் கண்டிப்பாக நம்புகின்றேன். இந்த விடயங்களை எல்லாம் முன்னெடுத்து செல்வதற்கு இது முக்கியமாக எங்களுடைய பிரிவு தலைவர் அவர்களிடம்தான் நான் கேட்க வேண்டிய கேள்வி. துணைசிங் அவர்களே, எங்களுக்கு முக்கியமான வளமாக இருக்கின்றது நிதி வளம். இந்த நிதி வளங்களை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறீர்கள் உங்களுடைய இந்த திறந்த பாடசாலையினை சிறப்பாக கொண்டு நடத்தி செல்வதற்கு? உண்மையிலே இந்த திறந்த பாடசாலைகளின் செயற்பாடுகள் 2007ஆம் ஆண்டிலிருந்து அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. அவ்வாறான நிலையில் ஆரம்ப காலங்களில் ஜெர்மன் தொழில்நுட்ப நிறுவனமும் இலங்கையின் இலங்கையின் அரசாங்கத்தின் திரண்ட நிதியினூடாகவும் இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு 2007ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் 2014ஆம் ஆண்டிலிருந்து யுனெஸ்கோவிற்கான கொரிய தேசிய ஆணைக்குழு, அதாவது கொரியன் நேஷனல் கமிஷன் ஃபார் யுனெஸ்கோ என்ற நிறுவனத்தினூடாக இதற்கான நிதி பங்களிப்பு வழங்கப்பட்டு 2024ஆம் ஆண்டின் தொடக்கம் 2024ஆம் ஆண்டு தொடக்கம் கொரிய அரசாங்கத்தினூடாக, அதாவது உத்தியோகபூர்வ அபிவிருத்தி நிதியத்தினூடாக கொரிய அரசாங்கத்தினூடாக நேரடி நிதி பங்களிப்போடு இந்த செயற்திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்கின்றது. இதைவிட இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், அதாவது இந்த ஐசிடி பேஸ் லிட்ரஸி ப்ரோக்ராம் என்று சொல்லப்படுகின்ற தகவல் தொடர்பாடலை அடிப்படையாக கொண்ட
எழுத்தறிவு நிகழ்ச்சி திட்டம் தெற்காசியாவிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. இதற்காக ஒவ்வொரு மாணவருக்கும் இதற்கு பரிச்சாத ரீதியாக 100 மாணவர்கள் அல்லது 100 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த 100 பயனாளிகளுக்கும் அதற்கான அனுமதி கட்டணமாக மாணவர் ஒருவருக்கு 25,000 ரூபாய் செலவிடப்படுகின்றது. அதோடு டெப்லெட் வழங்கப்படுகின்றது. இந்த டெப்லெட் கருவியினூடாக இந்த மாணவர்களுக்கான விசேட செயலியொன்று கொரியா நாட்டின் அனுசரணையுடன் அதில் இடம்பெறுகின்றது. அந்த செயலினூடாக மாணவர்கள் சுயாதீனமாக கற்றுக்கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே நேரம் அதற்கான வழிகாட்டலுக்காக போதனாசிரியர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி திட்டமும் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இங்கே குறிப்பிடப்பட வேண்டும். எங்களுக்கு நிறைய வெளிநாட்டு உதவிகளுடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தினை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். வெளிநாட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய நாட்டிலே எவ்வாறு சிறப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான சகல வழிகாட்டல்களும் அவர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பது உண்மையில் சிறப்பான விடயம்தான். திரு வரதன் அவர்களே, இந்த பிராந்திய நிலையங்களின் ஊடாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய கற்கை காலம் அல்லது வாரத்தில் எத்தனை நாட்கள் நீங்கள் இந்த வகுப்புகளை நடத்துவீர்கள் என்பது தொடர்பாக சற்று குறிப்பிட முடியுமா? நல்ல ஒரு கேள்வி. எங்களுடைய இந்த திறந்த பாடசாலை பிரிவு மத்திய நிலையங்கள் என்கின்ற போது எங்களுடைய இலங்கை பூராகும் நாடளாவிய ரீதியிலே 22 மத்திய நிலையங்கள் செயல்படுகிறது. இந்த மத்திய நிலையங்கள் கிழமை நாட்களிலே இடம்பெறுகிறது. அந்த கிழமை நாட்களிலேயும் அதாவது 2 நாட்களிலே அவர்களுக்கான செயல் அமர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதனூடாக அதனுடைய பயனாளிகள் சிறப்பான பயனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தாங்கள் பெறுகின்ற பயன்களின் ஊடாக அவர்கள் அவற்றை பிரயோகிக்கின்ற தன்மைகளும் அவர்களிடம் இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வழங்கப்படுகின்ற அந்த கிழமை நாட்களிலே அவர்கள் நல்ல பயனை பெறுகிறார்கள். பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவர்கள் எப்படி தங்களுடைய எதிர்காலத்தில் அவற்றை பயன்பாட்டிற்கு உட்படுத்தி அதன் மூலமாக நல்ல உச்ச பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஏற்ப அவர்கள் செயல்படுகின்ற தன்மையினையும் நாங்கள் இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த மத்திய நிலையங்கள், இப்போ மத்திய நிலையம் என்று நான் குறிப்பிடுகிற பொழுது சீதுவையில் இருக்கிறது, அமுனுகொம்பரையில் இருக்கிறது, அச்சுவேலியில் இருக்கிறது, புத்தளத்தில் இருக்கிறது, மட்டக்களப்பில் இருக்கிறது, இவ்வாறாக பல்வேறுபட்ட மத்திய நிலையங்கள் இருக்கிறது. அவர்கள் தாங்கள் விரும்புகின்ற அந்த மத்திய நிலையங்களை தெரிவு செய்வதன் ஊடாக, அந்த செயலமர்களில் பங்கு பெற்றுவதன் ஊடாக, அந்த சுய கற்றல் மொடியூல்களை பயன்படுத்துவதன் ஊடாக நல்ல நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் குறிப்பிடுவதில் பெருமிதம் அடைகின்றேன். உங்களுடைய பிராந்திய நிலையங்களினூடாக எத்தனை மாணவர்கள் தற்போது இந்த கற்கை நெறிகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? இந்த பிராந்திய நிலையங்களில் இப்போ நான் குறிப்பிட்டதை போல 22 பிராந்திய நிலையங்கள் இருக்கிறது. இந்த பிராந்திய நிலையங்களில் கூடுதலாக 6100 மாணவர்கள் இந்த பயனை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பயன் என்கின்ற பொழுது அவர்கள் சுய கற்றல் மொடியூல்களின் ஊடாகவும் சரி, அந்த செயலமர்வுகளின் ஊடாகவும் சரி, இங்கே முதல் குறிப்பிடப்பட்ட எங்களுடைய அந்த 7 பாட நெறிகள் மூலமாகவும் சரி, அவர்கள் அந்த பயனை உண்மையிலே நல்ல முறையிலே பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது அவர்களுக்கு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது எங்களுடைய இந்த திறந்த பாடசாலை பிரிவு என்று தான் நான் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். 6000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த பிராந்திய நிலையங்களின் ஊடாக அவர்கள் கற்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது அவர்கள் குறிப்பிட்ட நேரம்தான் அங்கே தங்களுடைய நேரத்தை செலவிடுவார்கள். அவர்கள் வீட்டிற்கு சென்ற பின் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகம் வருகின்ற பொழுது எவ்வாறு அதனை தீர்த்து கொள்ள முடியும் அவர்கள்? இதுக்கும் நீங்கள் கேட்டது ஒரு நல்லதொரு கேள்வி. இதற்கு நான் உண்மையாக அதுக்குரிய பதிலை தந்து வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இந்த கற்கை நெறிகள் ஊடாக அவர்களுக்கு பிரச்சனைகள் வருவது மட்டுமல்ல, எங்களுடைய கல்வி முறைமைகளிலே கற்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் ஏற்படக்கூடியதான ஒரு பிரச்சனையாகத்தான் இது இருக்கிறது. ஏனென்றால் கற்கின்ற பாடங்களிலே பல்வேறுபட்ட சந்தேகங்கள் வரும், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும். அவற்றை எவ்வாறு நாங்கள் தீர்த்து கொள்வது, முறைப்படி எவ்வாறு யாரை அணுகுவது என்பது போன்ற செயல்பாடுகளை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இந்த கல்வி முறைமைகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். பிராந்திய நிலையங்களூடாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அந்த பிராந்திய நிலையங்களூடாக போதனாசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த போதனாசிரியர்களை அவர்கள் நாடுவதன் மூலமாகவோ அல்லது சுயமான
சிறப்பான அந்த கற்றல் கையேடுகளினூடாக தங்களுடைய தேடல்களை அவர்கள் வளர்ச்சியடைய செய்வதன் ஊடாகவோ சிறப்பாக அந்த தங்களுடைய அந்த பிரச்சனைகளை அவர்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய இந்த திறந்த பாடசாலை பிரிவு அணுகுவதன் ஊடாகவும் அல்லது இந்த பிரயோக முறைமைகளூடாக இடம்பெறுகின்ற அந்த செயலமர்வுகளில் அவர்கள் அணுகுவதன் ஊடாகவும் அவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனைகளினையும் தங்களுக்கு இருக்கின்ற இடையூறுகளினையும் அந்த கல்வி முறைமைகளான சந்தேகங்களையும் தீர்த்து கொள்வது அவர்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறேன். நல்லபடியா. திரு டுனாய் சிங் அவர்களே, நீங்கள் 22க்கும் மேற்பட்ட பிராந்திய நிலையங்களை வைத்திருக்கின்றீர்கள். அதேபோல் 6000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உங்களிடம் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் ஒரு பெரிய ஒரு சாதனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே உங்களுடைய இந்த கற்கிணறிகள் தொடர்பாக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்காக உங்களுக்காக வழங்கப்பட்ட ஏதாவது சிறப்பு விருதுகள் அல்லது சாதனை விருதுகள் ஏதாவது நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா? உண்மையிலே நாங்கள் மிக பெருமிதத்தோடு சொல்ல வேண்டிய விடயம், 2015ஆம் ஆண்டு யுனெஸ்கோவினால் வழங்கப்படுகின்ற, அதாவது எழுத்தறிவிற்காக வழங்கப்படுகின்ற அதி உயரிய விருது என்று சொல்லப்படுகின்ற எழுத்தறிவிற்கான சர்வதேச விருது யுனெஸ்கோ நிறுவனத்தினால் பரிசில் இருக்கின்ற யுனெஸ்கோ தலைமை நிர்வாகத்தினால் வழங்கப்பட்டது. இதன் போது 20,000 ரூபாய் அமெரிக்க டாலரும் சான்றிதழும் பதக்கம் ஒன்றும் வழங்கப்பட்டது. இது இலங்கையின் தேசிய கல்வி நிர்வாக வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு விருது என்று சொல்லலாம். அதேபோல் 2018ஆம் ஆண்டு ஆசிய பசிபிக் யுனெஸ்கோ, இதுவும் ஒரு யுனெஸ்கோவினால் வழங்கப்பட்டுள்ள ஒரு கௌரவிப்பு விருது ஒன்றும் வழங்கப்பட்டது. இதைவிட 2020ஆம் ஆண்டு அதுவும் யுனெஸ்கோவினால் ஆசிரியருக்காக வழங்கப்படுகின்ற ஒரு பங்குபற்றல் சான்றிதழ் ஒன்றும் வழங்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் இந்த 3 விருதுகளும் கல்விக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய நிறுவனமான யுனெஸ்கோவினால் வழங்கப்பட்டது. இதை மிக முக்கியமாக குறிப்பிட்டு ஆக வேண்டும். அதே நேரத்தில் பல்வேறுபட்ட பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கல்விக்காக இருக்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்களில் உயர் நிறுவனமான யுனெஸ்கோவினால் அவ்வப்போது தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டு அதற்கான அறிக்கைகளிலும் இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தின் திறந்த பாடசாலை பிரிவு பாராட்டப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டும். ஆமாம், உண்மையிலே இந்த கல்விக்காக உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உயரிய விருதுகள் அனைத்துமே உங்களுடைய சேவையினை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றன என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அதாவது உலகளாவிய ரீதியிலே வழங்கப்படுகின்ற இத்தகைய விருதுகள், பாராட்டுகள், சான்றிதழ்கள் அத்தனைக்கும் உங்களுடைய அர்ப்பணிப்பு மிகவும் முக்கியமான ஒரு இடத்தினை வகித்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். எனவே மாணவர்களும் இதில் அதிகமான பயனை பெற்றிருக்கின்றார்கள் என்பது மறைமுகமான உண்மை. எனவே உங்களுக்கான கதவுகள் இப்பொழுதும் திறந்திருக்கின்றன. எங்களுடைய தேசிய கல்வி நிர்வாகத்தின் திறந்த பாடசாலையினர் உங்களுக்கான கதவினை எப்பொழுதுமே திறந்தே வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுடன் இணைந்து கொள்ள முடியும். இப்பொழுது திரு வரதன் அவர்களே, எல்லா கற்கை நெறிகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாங்கள் சிறப்பான தயார்படுத்தல்கள் மேற்கொண்டிருக்கின்றோம், மொடியூல்கள் வழங்கியிருக்கின்றோம், கற்கை நிலையங்களினூடாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. எல்லாம் எவ்வாறு இருந்தாலும் கண்டிப்பாக அவற்றை மதிப்பீடு செய்ய வேண்டியது ஒரு அவசியம். அந்த மதிப்பீடு நிகழ்ச்சி திட்டமானது எவ்வாறு திறந்த பாடசாலையினூடாக மேற்கொள்ளப்படுகின்றது? ஆமாம், உண்மையிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த கல்வி முறைமைகளையும் கல்வி நடவடிக்கைகளில் பாடசாலைகளிலும் சரி அல்லது பல்கலைக்கழகங்களிலும் சரி அல்லது ஏனைய கல்வி நிறுவனங்களிலும் சரி, இந்த கல்வியை பெற்றுக்கொள்வது போதுமானதல்ல. அந்த கல்வி முறைமை அந்த பயிலுனரிடம் எவ்வளவுக்கு அடைந்திருக்கிறது, அவர்கள் எவ்வளவுக்கு அந்த பயனை பெற்றிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் எவ்வளவுக்கு அதனூடாக பிரயோக முறைமைகளுக்கு உட்படுத்துகின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த அடிப்படையிலே அவர்களை மதிப்பீடு செய்ய வேணும். அதாவது ஏனென்று சொன்னால், இந்த எங்களுடைய திறந்த பாடசாலை பிரிவு பயிலுனர்களுக்கு இதுதான் காலம் என்று நாங்கள் திட்டவட்டமாக குறிப்பிடுவது இல்லை. அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த திறன்களினூடாக, அந்த தேர்ச்சிகளினூடாக அவர்களுடைய அந்த அடைவுகளை நாங்கள் மதிப்பீடு செய்கின்றோம். ஆகவே அந்த மதிப்பீட்டு முறைமை என்பது எங்களுடைய இந்த திறந்த
தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய இந்த திறந்த பாடசாலை பிரிவாலே நாங்கள் ஒரு குழுவை நியமித்திருக்கின்றோம். அந்த குழு நேரடியாக இவ்வாறு அந்த மத்திய நிலையங்களுக்கு சென்று அவர்களுடைய அந்த பாடநெறிகளுடைய அடைவுகள் எவ்வளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதை அவர்கள் மதிப்பீடு செய்வார்கள். அந்த மதிப்பீடுகளின் ஊடாகவும் அவருடைய அதாவது அந்த கல்வி முறைமையை நாங்கள் சரியான முறையிலே அந்த அடைவுகளை கண்டுகொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய இந்த தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய இந்த திறந்த பாடசாலை பிரிவிலே முக்கியமாக இருக்கின்ற நாங்களும் இந்த நிலையங்களுக்கு சென்று நேரடியாக பார்வையிட்டு அவற்றினுடைய அந்த பயனாளர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதனூடாக அந்த பயனாளர்களை மதிப்பீடு செய்வதனூடாக அவருடைய அடைவுகளை நாங்கள் கண்டுகொள்ளுகின்றோம். ஆகவே அந்த அடைவுகளின் ஊடாக சிறந்ததொரு மதிப்பீட்டினை நாங்கள் செய்து அவர்களுடைய எதிர்கால வாழ்விற்கான நல்லொளி வீசுவதற்கான நல்ல ஒரு தேர்ச்சிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் இந்த மதிப்பீடுகளின் ஊடாக கண்டுகொள்ளுகின்றோம். ஆகவே நான் இதில் சுருக்கமாக குறிப்பிட்டேன் என்று சொன்னால் எங்களுடைய வளவாளர்கள் எங்களுடைய திறந்த பாடசாலையினுடைய வளவாளர்கள் நேரடியாக செல்வதும் எங்களினால் நியமிக்கப்பட்ட அந்த குழு முறைமை சரியான மதிப்பீட்டினை அங்கே மேற்கொள்வதன் ஊடாகவும் இந்த திறந்த பாடசாலையினுடைய அடைவுகள் நல்ல முறையிலே மேற்கொள்ளப்பட்டு அந்த திட்டம் நடைமுறையிலே சிறப்பாக இருந்து வருகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆம், மிகவும் மகிழ்ச்சியான விடயம். ஆனால் கல்வியை நாங்கள் தயார்படுத்துவது மட்டுமில்லை, உங்களுடன் இணைந்தே பயணித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களுடைய கல்வி மட்டம் தொடர்ந்தும் உயர்நிலையிலே தான் சென்று கொண்டிருக்கின்றது என்பதற்கு இவர்கள் அனைவரும் உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றார்கள். இவ்வளவு நேரமும் நாங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தின் திறந்த பாடசாலை பிரிவினருடைய கல்வி நடவடிக்கைகள், அவர்களுடைய செயற்பாடுகள், முன்னெடுத்து செல்லப்படுகின்ற விடயங்கள், நீங்கள் எவ்வாறு அவர்களுடன் இணைந்து கொள்வது, எவ்வாறு அவர்களுடன் பயணிப்பது என்பது தொடர்பாக மிகவும் சிறப்பாக நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தோம். நீங்களும் உங்களுடைய வீட்டிலே அல்லது உங்களுடைய அயலிலே, உங்களுடைய சுற்றுச்சூழலிலே அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இவ்வாறான பாடசாலையில் இருந்து இடைவிலகி சென்றிருந்தால் அவர்களையும் வழிப்படுத்தி எங்களுடைய தேசிய கல்வி நிறுவனத்தின் திறந்த பாடசாலை பிரிவினருடன் நீங்கள் கைகோர்ப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய நீங்களும் ஒரு காரணமாக அமைய வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரமும் தேசிய கல்வி நிறுவனத்தின் திறந்த பாடசாலை பிரிவுடைய செயற்பாடுகள் பற்றி உங்களுடன் சிறப்பாக இணைந்து கொண்ட அனைத்து விரிவுரையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இன்சைட் NIE நிகழ்ச்சியினூடாக உங்களிடம் இருந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.